ஹாய் கைஸ், திஸ் இஸ் கார்த்திக். உங்களுடைய சைக்காலஜி எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குயிக் ரீகேப் தமிழில் சைக்காலஜியில் உள்ள முக்கியமான விஷயங்களை, முக்கியமான கான்செப்ட்டு எதை ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணுங்கிறதையும், இந்த கான்செப்ட் நீங்கள் காதில் வாங்கினாவே நிச்சயமாக இது நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நான் சைக்காலஜி டீச்சராக இருக்கிறதுனால, ஏற்கனவே எடுத்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால இது நீங்கள் பார்க்கும்பொழுது, இதை கேட்கும்பொழுது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லெட்ஸ் கோ டு த சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், உளவியல் அப்படிங்கிறது நிச்சயமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா, கிரேக்க மொழியிலேருந்து வந்தது, க்ரீக் லாங்குவேஜில் வந்தது. சைக்காலஜி சைக்கி, பிஎஸ்ஒய் சிஹெச்இன்னு பிரிப்பாங்க. அந்த சைக்கி அப்படின்னு பிரிப்பாங்க, இன்னொன்று லோக்கஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ சைக்கி ப்ளஸ் லோகஸ் தான் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கிங்கிறதுக்கு என்ன சார் மீனிங் ஆரம்பத்தில் குறிச்சதுன்னா, சைக்கிங்கிறது உயிரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்டது. இன்னொன்று லோக்கஸ். லோக்கஸ்னால் என்னென்னா அறிவியலை குறிக்கக்கூடிய, அதாவது சயின்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சைக்காலஜிங்கிறது ஆன்மாவை பற்றியும், மனசை பற்றியும், சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் சைக்காலஜிங்கிறது எது சம்மந்தப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, நடத்தை, அதாவது பிஹேவியரை பற்றியும், பிஹேவியரில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் படிக்கக்கூடிய ஒரு அறிவியலாக இருக்குது சைக்காலஜிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் சில சைக்காலஜிஸ்ட் சொன்ன சில டெஃபினேஷன் சொல்கிறேன். இது நிச்சயமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிச்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம், அதாவது வடிவமைப்பு கோட்பாடு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. டிச்னர் வடிவமைப்பு கோட்பாடு, ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவரோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா சைக்காலஜி, அதாவது உளவியலுங்கிறது என்னென்னா மனிதன் உணர்ந்து செயல்படும் அவனுடைய நடத்தை தான், அதை பற்றி ஆராயிறது தான் சைக்காலஜி அப்படிங்கிறது. அப்போ உளவியலுங்கிறது மனிதன் உணர்ந்து செயல்படக்கூடிய நடத்தை, அதை பற்றி ஆராயக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் சைக்காலஜின்னு பேருன்னு யார் சொல்கிறாருன்னா டிச்னர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த டிச்னர் என்ன கோட்பாடை உருவாக்குனார்னா வடிவமைப்பு கோட்பாடை உருவாக்குனார். மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறத உண்டாக்குனார். சரி, இது தாண்டி வேறு என்னென்ன முக்கியமான சைக்காலஜிஸ்ட் பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லர்னு ஒருத்தர் இருக்கார். அட்லர், ADLER, அட்லர். ஆள்னு ஞாபகம் வச்சுங்க. இவர் எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார்னா, தனிநபர் உளவியல், தனிநபரை பற்றியான உளவியலை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் தான் அட்லர். ஸோ ஆட்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் அட்லர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷில் இண்டிவிஜுவல் சைக்காலஜி. இன்னொருத்தர் பகுப்பு உளவியல், பகுத்து உளவியல் அந்த ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா கார்ல் யூங், GAUNG, கார்ல் யூங் அப்படிங்கக்கூடியவர் தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படிங்கன்னு கூட சொல்லலாம். பார்த்திங்கன்னா அடுத்தது யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தரும், மாஸ்லோ அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா மனிதநேய உளவியலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதாவது இங்கிலீஷில் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ், மாஸ்லோ. ஸோ திரும்ப சொல்கிறேன், அட்லர் ஆட்களை பற்றி, அதாவது தனிநபர் உளவியலை பற்றி. கார்ல் யூங்குங்கிறவர் யாருன்னா பகுப்பு உளவியல், இங்கிலீஷில் அனலிட்டிக்கல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பார்த்திங்கன்னா கார்ல் ரோஜர்ஸ், மாஸ்லோ பார்த்திங்கன்னா ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. இப்போ சில சமயத்தில் கேட்கலாம், கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸு அல்லது கான்ஷியஸ் ப்ராசஸ்ஸு, அன்கான்ஷியஸ் ப்ராசஸ், இதுக்குள்ள எக்ஸாம்பிள், இதுக்குள்ள விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம், ஏதாவது வரலாம். அது பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நமக்கு பசி ஏற்படுறது கான்ஷியஸு, ஒரு அடிபட்ட வலி ஏற்படுறது கான்ஷியஸு, காயமடைகிறது கான்ஷியஸு, ஒரு பைசாவை கொடுத்து பொருள் வாங்குகிறோம்னா அது கான்ஷியஸு, பணம் கொடுக்கறது வாங்குறது கான்ஷியஸு. இது எல்லாமே கான்ஷியஸ் நடக்குது. சரி சார், அன்கான்ஷியஸ்னால் என்ன சார் அப்படின்னா, அன்கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் கோவப்படுவோம், சில பேர்கிட்ட காரணமே இல்லாமல் சில பேர் பிடிக்கும், இதெல்லாம் அன்கான்ஷியஸ். சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் நட்பு கொள்ளுவோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி சார், இதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியமானவங்க இருக்காங்கன்னா, வெப்பர்னு ஒருத்தர் இருக்கார், WEBER, வெப்பர் அப்படின்னு. இந்த வெப்பர் யாருன்னா புலனை பயன்படுத்தி நுகரக்கூடிய அளவீட்டு முறையை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சவர் யாருன்னா இந்த வெப்பர். அதாவது புலனால் நுகரக்கூடிய அளவீட்டு முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னா வெப்பர். புலன்களால் நுகரக்கூடிய அளவீட்டு முறையை, ஓகேவா, இதை கண்டுபிடிச்சவர் வெப்பர். அடுத்தது பாருங்கள், ஃபெச்னர்னு ஒருத்தர், FECHNER. ஃபெச்னர்னா யாருன்னா எதை கண்டுபிடிச்சார்னா சைக்கோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கக்கூடிய நூலை எழுதியவர் ஃபெச்னர்.
உள இயற்பியல் அப்படிங்கக்கூடிய நூலை எழுதினவர் யாருன்னா ஃபெச்னர். சரி, வேறு யார் முக்கியமானவங்க இருக்காங்க 1 மார்க்கில் கேட்குறதுக்கு அப்படின்னா, கேல்டன் அப்படிங்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கேல்டன். அதாவது தனிநபர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை வந்து அளவிட்டவர் யாருன்னா கேல்டன். அடுத்தது கால்டல், CALTEL, கால்டன்னு வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணார், தனிநபர் வேறுபாடில் கண்டுபிடிச்சார். ஆனால் எப்படின்னா உளவியல் சோதனை மூலமாக கண்டுபிடிச்சார். ஆனால் கேல்டன் வந்து புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடில் கண்டுபிடிச்சார். இப்போ கால்டெல் வந்து உளவியல் சோதனை மூலம் கண்டுபிடிச்சார் தனிநபர் வேறுபாடுகளை. அடுத்தது மெஸ்மர்னால் மெடிக்கல்னு ஞாபகம் வச்சுக்க. மெஸ்மருங்கிறது மருத்துவ உளவியல் முறையில், மெஸ்மருங்கிறது மெடிக்கல் மருத்துவ உளவியல் முறையில் கண்டுபிடிச்சவர். பியாஜேங்கிறது காக்னேட்டிவ், ஞாபகம் வச்சுக்க. காக்னேட்டிவ் அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு, அறிவு சம்மந்தப்பட்ட உளவியல் கோட்பாடு கண்டுபிடிச்சது யாருன்னா பியாஜே, காக்னேட்டிவ். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறது யாருன்னா சைக்கோ அனாலிசிஸ். சைக்கோ அனாலிசிஸ், தமிழில் உள பகுப்பாய்வை கண்டுபிடித்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்தது BINET, பினட் அப்படிங்கிறது யாருன்னா நுண்ணறிவு சோதனை. பினட் டப்புன்னு நுண்ணறிவு இருக்கவங்க தான் டக்குன்னு பதில் சொல்லுவோம், அப்படி ஞாபகம் வச்சுங்க. பினட் அப்படிங்கிறது நுண்ணறிவு சோதனை. ஸ்கின்னருங்கிறது ஆக்க நிலையிருத்தம், அதாவது கருவிசார் ஆக்க நிலையிருத்தம்னு சொல்கிறது ஸ்கின்னர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியம். அடுத்து வெஸ்லர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த வெஸ்லர் யாருன்னா நுண்ணறிவு அளவுகோல் தான். அது யாருக்குன்னா வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கண்டுபிடித்து யாருன்னா வெஸ்னர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை கண்டுபிடித்து வெஸ்னர். சீக்கிரமாக சொல்கிறது திரும்ப. கேல்டன்கிற தனிநபர் வேறுபாடு கண்டிருந்தார் புள்ளியியல் அடிப்படையில். CALTEL, கேல்டெல் அப்படிங்கிற தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகளை கண்டுபிடித்தார். மெஸ்மர்னா மெடிக்கல்னு சொன்ன மருத்துவ உளவியல், பியாஜேனா காக்னேட்டிவ், சிக்மண்ட் ஃப்ராய்ட்னா உளப்பகுப்பாய்வு, பினட்னா நுண்ணறிவு, ஸ்கின்னர்னா ஆக்க நிலைநிறுத்தம், கருவிசார் ஆக்க நிலைநிறுத்தம், வெஸ்லருங்கிறது அந்த நுண்ணறிவு தான். ஆனால் யாருக்குன்னா வயது வந்தோருக்கான நுண்ணறிவை கண்டுபிடித்தார். ஓகேவா? இதை தாண்டி பெரிய கொஸ்டின் எது சார் கேட்பாங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிற கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. க்ரோத்துன்னு சொல்ல முடியல. என்ன சார் வளர்ச்சி அப்படின்னா, ஒரு உயிரி இருக்குது, ஏதோ ஒரு உயிரி, அந்த உயிரியோட அளவு வந்து உருப்பெருக்கம் அடைந்து அல்லது அளவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஒரு உயிரி வந்து உருப்பெருக்கு அடைஞ்சாவோ அல்லது அளவு அதிகரித்தாவோ அதுக்கு தான் பேர் வளர்ச்சி, இங்கிலீஷில் க்ரோத்துன்னு பேர். ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி அடையும் போது என்னென்ன ஏற்படும் அப்படின்னா உயரம் அதிகரிக்கலாம், எடை அதிகரிக்கலாம், அதோட மொத்த கன பரிமாணம் அதிகரிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சின்னு, நம்ம வளர்ச்சி வந்து நடந்திருக்குன்னு அறியக்கூடிய இதெல்லாம் வந்து என்னது ஒரு சிம்பிளாக இருக்குது பார்த்திங்கன்னா. இது மட்டும் இல்லை, வளர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு புறவயத்தன்மையோடு உள்ளது, எக்ஸ்டர்னலில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட்டு அல்லது மேம்பாடுங்கிறது என்னென்னா வளர்ச்சியோட ஒரு உட்கூறு. இது வந்து வளர்ச்சியோட உட்கூறு தான் தவிர கம்ப்ளீட்டாக நம்ம வளர்ச்சி சொல்ல முடியாது. வளர்ச்சியில் உள்ள ஒரு உட்கூறு தான் டெவலப்மெண்ட் அல்லது முன்னேற்றம்னு பேர். ஆனால் வளர்ச்சிங்கிறது புறவயத்தன்மையோடு பார்த்தாவே தெரியும். வளர்ச்சி உயரத்து சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம், எடை சம்மந்தமாக இருக்கலாம், கனபரிமாணம் சம்மந்தமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உருவம் அதிகரிக்கிறோ அல்லது வந்து எடை அதிகரிக்கிறோ அல்லது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த வளர்ச்சியோட இயல்புகள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரியோட உருவ அளவு எடை அதிகரிக்கும் போது வளர்ச்சி வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தாண்டி வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் போது பெருக்கம் ஏற்படுதுங்கிறாங்க. வளர்ச்சி வந்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும்னா கிடையாது. இப்போ நீ வளர்ந்துட்டுருக்கீங்கன்னா வயசு வந்து வர 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 ஒவ்வொரு வயசும் வளர்ந்துக்கிட்டே போய் நம்ம வந்து 26 வயசில் 26 அடி உயரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் வளருமே தவிர தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்க போகிறது. அதனால் வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து நிகழாது. ஒரு மெச்சுரேஷன், ஒரு முதிர்ச்சிக்கு அப்புறம் அந்த வளர்ச்சி என்ன ஆகிடுது அப்படின்னா நின்றுடும். பார்த்திங்கன்னா வளர்ச்சியில் வந்து முன்னேற்றம் ஏற்படாமலாம் கூட போகலாம். ஸோ அதனால் இந்த 2 பாசிபிலிட்டி கூட வளர்ச்சியில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சிங்கிறது நின்றுடுது, அதாவது உயரங்கிறது நின்றுடுது அல்லது உடல் பருமன் அல்லது அந்த எடைங்கிறது நின்றுடுது பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்துக்கு மேலே நடப்பெறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வளர்ச்சி எப்போது சீராக இருக்குமானா இருக்காது. குழவி பருவத்தில் சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா குழவி பருவத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அதிகமாக இருக்கும், வேகமாக எடுக்கும் பார்த்திங்கன்னா. அதே நம்ம பிள்ளை பருவத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சி இருக்கும். ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா குமரப்பருவம், அந்த அடலசன் பீரியட் வரும்போது பார்த்திங்கன்னா வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். அந்த குரல்லாம் சேஞ்ச் ஆகிறது, உருவ அமைப்பு மாறுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குமரப்பருவத்தில் நடக்கக்கூடிய, அதாவது புறவயத்தன்மையோடு பார்த்தாவே தெரியும் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். அதனால் குழந்தையோட வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் வேறுபடும்.
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.